பேடிஎம் பேங்குக்கு தடை. ஆர்பிஐ எடுத்த அதிரடி முடிவு. இனி பேடிஎம் ஆப் வேலை செய்யுமா செய்யாதா, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஆர்பிஐனா என்ன, அது உங்களுக்கு புரியும்படி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருக்கார். அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவார், ஒரு பையன் நீ இதை பண்ணணும் இது பண்ணாண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் ஆர்டர் போடுறாருன்னா அந்த பையன் அதுதான் செய்யணும், அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஆர்பிஐ. ஆர்பிஐ என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்கோட ஹெட்டு தான் இந்த ஆர்பிஐ. சரியா? எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி போன்ற பேங்குக்கும் இவங்க தான் வந்து ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்களோ, அதாவது மேலே இருந்துக்கிட்டு இந்த பேங்க்ல நீங்கள் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரூல்ஸ் போட்டாங்கன்னா மற்ற பேங்க் எல்லாருமே வந்து அந்த ஆர்பிஐ சொன்னதை கடைப்பிடிச்சு செஞ்சே தீரணும். சரியா? சரி, ஆர்பிஐக்கும் பேடிஎம் பேங்குக்கும் என்ன பிரச்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி பேடிஎம்மை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேடிஎம்மை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேகர் சர்மா அவங்க தான் உருவாக்குனாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பேடிஎம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கடைகள்லையும் ஸ்கேனர் மூலமாக கியூஆர் கோடு மூலமாக வந்து அமௌண்ட் செலுத்திக்கலாம். இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேடிஎம் பேங்க் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குனாங்க. இந்த பேடிஎம் பேங்கை பற்றி உங்களுக்கு சிம்பிளாக புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமான பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையா இருக்கும். ஆனால் இந்த பேடிஎம் பேங்க் பொறுத்த வரைக்குமே ஆன்லைன் மூலமாக இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் தான். இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் குறிப்பாக ஒரு நபருக்கு எவ்வளோ ரூபாய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா மட்டும்தான் டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. சரியா? ஆர்பிஐ இப்போ இந்த பேடிஎம் பேங்கை தான் தடை பண்ணாங்க. என்ன காரணம் சொல்லி தடை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரணமான ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டீட்டெயில் வேணும். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வேணும். டீட்டெயில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அப்படி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒருத்தங்க நமக்கு பைசா போடுறாங்கன்னா அந்த பைசா எங்கேருந்து வருது, இது கருப்பு பணமா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து தெரிய வரும். ஆனால் இந்த பேடிஎம் பேங்க்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாமல் ஒரு பேன் கார்டை வச்சு 1000க்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அமௌண்ட், அதாவது குறிப்பிட்ட 2 லட்சம் மட்டும் தான் போட முடியும். அதனால நிறைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் அதிகமாக பணம் வந்து வரும். அதனால கருப்பு பணம் எங்கேருந்து வருது, யாருக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி எந்த டீட்டெயிலுமே நமக்கு தெரியாது. இதனால ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தாம் பிடிச்சோம் சொல்லிக்கிட்டு இவங்கள மொத்தமாக தடை விதிக்கல. ஃபர்ஸ்ட் வார்ன் பண்ணாங்க. எப்போ வார்ன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022ல் இவங்களை கூப்பிட்டு எச்சரிச்சிருக்காங்க. எச்சரித்தது மட்டும் இல்லாமல் புதுசாக யாராவது அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்கள சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டம் சரியில்லை, அதை நீங்கள் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பேடிஎம் பேங்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை கண்டுக்கல. இதை ஒரு அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. சரியா? எதுவுமே கண்டுக்கல. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ மறுபடியும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. எப்போ எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி மாதம் ரொம்ப கோவமா ஆர்பிஐ வந்து பெருசாக தடை போட்டாங்க. பிப்ரவரி மாதத்துக்கு மேலே பேடிஎம் பேங்க்ல யாரும் புதுசாக வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் பேடிஎம் பேங்குக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை சரி பண்ணுங்க, இந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்பவும் பேடிஎம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் பேங்கு சரி அவங்க தானே சொல்லிட்டு கிடக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே விட்டுட்டாங்க. சரி, அதுக்கப்புறமும் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோதான் சொல்லி பேடிஎம் பேங்கு நமக்கு எந்த ஒரு அதிகபூர்வமான டீட்டெயிலும் எதுவுமே நமக்கு தரல. இனி இதை விட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது மக்களுக்கு, அதனால இனி நம்ம ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஏப்ரல் 24, 2026 ஒரு தடை போட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் தானே லைசன்ஸ் தந்தேன், இனி நான் உங்கள் லைசன்ஸை ரத்து பண்ணுறேன். இனி உங்களுடைய பேடிஎம் பேங்க் அப்படிங்கிற அந்த கடையை நீங்கள் காலி பண்ணிட்டு போகலாம், நான் வந்து நீதிமன்றத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து அதிகபூர்வமாக சொல்லிட்டாங்க. சரி, ஆர்பிஐ தரப்புல இருந்து
என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பயம் கிரியேட் ஆகும். பேடிஎம் பேங்க் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக கேன்சல் பண்ணியிருக்காங்களா, இதனால பேடிஎம்மை ஸ்கேனர் இல்லாமல் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும்ல. அதுக்கு அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் வாரியாக வந்து சொல்கிறேன், சரியா? உங்கள் பேடிஎம் ஆப்பில் நீங்கள் வேற ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டை, உதாரணமாக இந்தியன் பேங்க், கனரா பேங்க் இணைச்சி யூபிஐ யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு சொல்லியிருக்காங்க, ஏன்னா பேடிஎம் பேங்க் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறவு பேடிஎம் ஆப் வந்து ஆக்ஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ மாதிரி மற்ற பெரிய பேங்கு கூட கை கோத்துட்டாங்க, சரியா? அதனால யூபிஐ பேமெண்ட்ல எந்த தடைகளும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க தைரியமா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட பேடிஎம் பேமெண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல அல்லது பேடிஎம் வாலெட் இருந்தா அதுல இனி புதுசா ₹1 கூட உங்களால போட முடியாது. ஆனா அதுல உள்ள இருக்கிற உங்க காசை நீங்க எப்ப வேணாலும் வெளியே எடுத்துக்கலாம். உங்க பணம் 100% பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து உறுதியளிச்சு சொல்லியிருக்காங்க, சரியா? மக்களோட பணம் அதுல இருக்குதுன்னா கண்டிப்பா தாராளமா எடுத்து செலவு பண்ணிக்கலாம். பட் நீங்க புதுசா ஒரு பைசா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐல இருந்து தெளிவா கூறியிருக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ இந்த நிறுவனம் வந்து எடுத்தோம் பிடிச்சோம் சொல்லிக்கிட்டு எதுவுமே பண்ணலை. கிட்டத்தட்ட இந்த பேடிஎம் பேங்குக்கு இவங்க நிறைய வாட்டி வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேடிஎம் பேங்க் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க, கண்டுக்கவே இல்லை. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் கண்டுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் விட்டுட்டாங்க, சரியா? அதனால தான் ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீ பேங்கிங் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, அந்த ஆப்ஷனை நீங்கள் மொத்தமாக காலி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, சரியா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி தடை விதிச்சாங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் கெடு கொடுத்துருக்கலாம். இந்த 10 நாளுக்குள்ளே இந்த பேங்கிங் ஆப்ஷன் வந்து மொத்தமாக க்ளோஸ் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தில் ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லி புரிய வச்சுட்டோமே, அவங்க எதுவுமே கேட்கலையே, அதனால நம்ம வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு சடனாக மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிஐ பேடிஎம் பேங்கிங் ஆப்ஷனை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால மக்களுக்கு தான் அதிக பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குமே தெளிவாக ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏற்கனவே மக்கள் வந்து பேடிஎம் பேங்க்ல கண்டிப்பாக பைசா போட்டிருப்பீங்க. அந்த பைசாவை நீங்கள் வந்து 100% உங்கள் பைசா பத்திரமா தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இனி நீங்கள் இந்த பேடிஎம் பேங்க்ல பைசா போட்டுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, பேடிஎம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கியூஆர் கோட், அதாவது பேடிஎம் மூலமாக பைசா போடுறோம்ல, அது என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மற்ற யூபிஐ மூலமாக, அதாவது எஸ்பிஐ, அப்புறம் வந்து யூனியன் பேங்க், இந்த மாதிரி அவங்க கூட இணைஞ்சிட்டாங்க. அதனால தாராளமாக நம்ம வந்து பேடிஎம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தங்களுக்கு பைசா அனுப்புறதை வந்து தாராளமாக பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இனி நீங்கள் பேடிஎம் பேங்க்ல பைசா மட்டும்தான் போட முடியாது, சரியா? அதுவுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஆர்பிஐ பேடிஎம் பேங்கை மொத்தமாக க்ளோஸ் பண்ணதுக்கு உங்களுடைய கருத்து என்ன, அதை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.